கிரிக்கெட் பொறுத்தவரையில் அன்றைய நாள் நமது நாளாக இருக்க வேண்டும். சென்னை அணியாக இருந்தாலும் அது ராஜஸ்தான் அணியாக இருந்தாலும். இரண்டு அணிகளும் சரி வைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் 2025 IPL இல். IPL 62 இரண்டாவது போட்டி டெல்லி மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வெற்றி பெற்று ராஜஸ்தான் அணி பவுலிங் தேர்வு செய்தது. சென்னை அணியின் தொடக்க வீரர் ஆயுஷ் மஹாத்ரே 20 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். மறுபுறம் விக்கெட்டுகள் சரிந்து கொண்டே இருந்தன. டேவால் பிரவஸ் 25 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். சிவம் தூபே 39 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். சென்னை அணி 20 ஓவர்களில் 187 ரன்கள் எடுத்தது. ராஜஸ்தான் அணி சார்பில் பந்து வீச்சில் யுத்வீர் சிங் 3 விக்கெட்டுகள். ஆகாஷ் மத்வால் 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். 200 ரன்கள் எடுத்தால் அது சைக்கலாஜிக்கல் பெஸ்ட் ஸ்கோர் என்பார்கள். அதை சென்னை அணி எடுக்க தவறிவிட்டது. ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர்கள் ஜேசுவால் மற்றும் வைபவ் சூரி வம்சி இறங்கினர். 19 பந்துகளில் 36 ரன்கள் அதிரடியாக எடுத்து ஜஸ்வால் விக்கெட் ஆனார். இந்த முறை வைபவ் சூரியவம்சி சற்று நிதானமாக விளையாடினார். என்னால் அடித்து மட்டுமல்ல பொறுப்பாகவும் நிதானமாகவும் விளையாட முடியும் என்பது போல அவரது ஆட்டம் இருந்தது. சஞ்சு சாம்சன் 31 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய வைபவ் சூரியவம்சி 33 பந்துகளில் 57 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். த்ருவ் ஜுரால் கடந்த போட்டியில் போலவே இந்த போட்டியிலும் சிறப்பாக விளையாடினார். 12 பந்துகளில் 31 ரன்கள் அதிரடியாக அடித்து ராஜஸ்தான் அணியை 17.1 ஓவர்களிலேயே 188 ரன்கள் எடுத்து வெற்றி பெறச் செய்தார். ராஜஸ்தான் அணி 14 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 9 இடத்தில் இருக்கிறது. இந்த சீசனை வெற்றி உடன் முடித்ததில் மகிழ்ச்சியாக செல்வார்கள். சென்னை அணியின் பந்துவீச்சாளர்களில் ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் பந்து வீச்சு பெரிதாக எடுபடவில்லை. சென்னை அணிக்கு இந்த சீசனில் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. சென்னை அணியை பொறுத்தவரையில் 2025 IPL சீசன் அதிர்ஷ்டம் இல்லாத சீசன் என்று தான் சொல்ல வேண்டும். 2026 சென்னை அணியில் பல மாற்றங்கள் இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.